இன்றைக்கி காலையில் நம்ம 100 நாள் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுக்கு இன்றைக்கி என்னடா கண்டென்ட்டு ஏதாவது போடணுமே, என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கௌசிக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு பாருங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கண்டென்ட் தான், பட் ஸ்டில் அவர் சொல்கிறாரு எவ்வளோ நேரத்துக்கு தான் கண்டென்ட்டு கஷ்டப்படுவேன், இப்போ பாரு உனக்கு ஒரு கண்டென்ட் தரேன். என்னடா கண்டென்ட் தரப்போகிறேன்னு பார்த்தா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. நாங்கள் பாருங்கள், சம்பவம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், லன்ச் டைமில் சாப்பிடாம அவசரமாக நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். இவர் பண்ணின அந்த பெரிய சம்பவம் என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கொடுத்தா கண்டென்ட் இவனை மாதிரி கொடுக்கணுங்க. என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க, கண்டென்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இடியோட சேர்த்து ஒரு கண்டென்ட் இறக்கணும் பாருங்க நெஞ்சில். ஆஹா, என்னடா அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, நான் ரூமில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக சாப்பிட வாங்க தம்பின்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த டைமெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். என்னை யாரும் கூப்பிடல. எனக்கு வேறு லைட்டாக கபான்னு பசிக்குதா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். மிஸ்டியும் வரல, அம்மாவும் வரல. மிஸ்டி ஓடி வருது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். வந்து ஹரி, இந்த ஆண்டியோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அதான் இவர் ஃபோனை கொடுத்துட்டு ஒலிஸ்ட்டு உட்காந்துருக்காரு. நான் உட்காந்து சொல்கிறேன் உங்களுக்கு கதை, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபோனை மிஸ்டிட்ட கொடுத்துட்டு இவர் ஆல் எஸ்கேப் சார்ஜ் ஏற மாட்டேங்குதுன்னு பார்த்தா 16 அப்படியே சார்ஜ் நிற்கிது. வயர் அடித்தா ஏற மாட்டேங்குது. ஃபோனில் பெரிய வெடிப்பு. என்னடி ஃபோன் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அம்மாவை போய் கேளு அப்படின்ட்டுருச்சு. சரி இரு, ஃபோனு இப்போ மக்காரா அப்படின்னு பார்த்துட்டு தேடுறேன். 3 பெட்ரூம் 2 பாத்ரூம் வீட்டில் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஆளை காணோம். பார்த்தா மூளையில் ஒரு ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் கட்டில் அப்படியே படுத்து கிடந்து அப்படியே படுத்துருக்காரு. நான் போய் லைட்டை போடுறேன். போட்டோன்னு இன்னொரு கொஞ்ச நேரம் விட்டுருந்து அழுதுருப்பான். சரியா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டு அழுதுருப்பான். என்னென்னு பார்த்தா ஐயா ஃபோனை உடைச்சிட்டாரு. அந்த ஃபோனில் தான் உங்களையெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏஐயில் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா. ஏஐ போட்டு ஃபோனு அதுவாக உடஞ்சிருச்சா இல்லை இவன் உடச்சிட்டானா தெரியல, பயத்தில் பம்மிக்கிட்டு சுருண்டு படுத்துருக்காரு. என்னடா அப்படின்னு கேட்டோன்னே, அது வந்து தெம்பி உனக்கு நான் செலவு வைக்கிறேன்ல. நான் சொன்னேன், இங்கே பாரு, நடிக்காத செலவுன்னு தெரிஞ்சு ஃபோனை மருமக புள்ளட்ட கொடுத்து அனுப்பிவிட்டு இப்போ நான் என்னைய பார்த்த உடனே போட்டாரு ஒரு ஆக்டிங்கு. தெம்பி என்னடி உனக்கு நான் செலவு வைக்கிறேன் தெம்பி, தெரியுதுல்ல. இப்போ என்ன பண்ண போகிற, என்ன பண்ணுறது தெம்பி. நம்ம ஒன்று நினச்சா இறைவன் ஒன்று நினைக்கிறான். நாயே கடவுள் நினைக்கிறது இருக்குதுண்ணா, நீ என்னடா நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் பண்ணி டயலாகெல்லாம் மைண்டில் ஓடுது எனக்கு. பார்த்தா ஐயா ஃபோனை நொறுக்கி விட்டாருங்க. அந்த ஃபோனில் தான் இவருக்கு வந்து தங்கச்சிட்ட ஃபோனில் பேசுகிறதும் ஏஐயும், இது ரெண்டும் தான் இவரோட இப்போ உலகம். அதுலேயே மண்ண மாதிரி அவனே போட்டுக்கிட்டான். இப்போ தங்கச்சி ஃபோன் எடுக்கிறதுக்கு இன்னொரு 1 hour இருக்குது. இப்போ ஒரு 1 hourல தங்கச்சி ஃபோன் எடுத்து பேசாட்டி இவருக்கு சாப்பிடலை, இன்னும் சாப்பிடல. அங்கே பாருங்க, சமைச்ச சாப்பாடெலாம் அப்படியே மூடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. ஐயோ, நான் வேறு இந்த மாதம் பட்ஜெட்டை வேறு பிளான் பண்ணிவிட்டேன். இது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மாதம் பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டு நான் சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் அங்கே இங்கேன்னு அக்கௌண்ட்ஸ் புக்கை எடுத்து அங்கே இங்கேன்னு கணக்கெல்லாம் அங்கே இருக்கிறது இங்கே போட்டு இங்கே இருக்கிறது அங்கே போட்டுன்னு ஒரு பட்ஜெட் ஃபோன் பண்ணி பேசி அந்த கம்பெனிக்கே இப்போ வர்றேன்னு சொல்லிட்டோம். ஒரு ஃபோன் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கம்பு நாட்டி சும்மா இருக்காமல், சும்மா பாருங்களேன், சும்மா கடைக்கு போயிட்டு வந்து சும்மா சிவனேன்னு உட்காந்துருந்தேன். எனக்கு இப்போ பார்த்தீங்களா, ஏறி மிரிச்சிருக்கான் ஃபோனை. இவனுக்கு இது புதுசு இல்லைங்க. இவன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா பாவமேனு மதர்ஸ் டேக்கு ஒரு புது டப்பு வாங்கி கொடுத்தேங்க. அடுத்த நாள் அந்த டப்பு மேலே குண்டியை வச்சு உட்காந்து அதை முட்டை மாதிரி நொறுக்குன்னு அடுத்த நாளே உடைச்சான். நொறுக்கிட்டு சொல்கிறாரு, நீ லோ குவாலிட்டியில் வாங்கியிருக்க, உட்காந்தவொடனே உடையுது. ஏண்டா ஐபேடாகவே இருந்தாலும் உட்காந்தா உடையும்டா. சிரிக்கிறேன் பாருங்க. இவனுக்கு இப்போ என்னென்னா, ஃபோனை உடைச்சிட்டு புது ஃபோன் வாங்க போகிறேன் அப்படிங்கிறான். அதுவும் ஃபோனை உடைச்சிட்டு அந்த கவலையில் கண்ணீர் விடுற மாதிரியே என்னட்ட சென்டிமெண்ட்டெல்லாம் பேசிட்டு, சரி இப்போ அம்மா சென்டிமெண்ட்டாக பேசிட்டாங்கன்னு நான் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வீங்கின கண்ணோட வர்றாரு தெம்பி. இவன் தெம்பின்னு வந்தாலே எனக்கு வயிற்ற கலக்கு. என்னடா ஃபோனாக தேடுற, ஆமாம்
இந்த புதுசாக ஐஃபோனில் ஆரஞ்சு கலர் வந்திருக்கிறே அந்த கலரில் வந்திருக்கான்னு கேட்குறியா? ஏண்டா டாய் நொறுக்கி போட்டு எனக்கு செலவை வச்சு விட்டு இவருக்கு ஆரஞ்சு கலரில் வேணுமா புது ஃபோனு. சரி ஆரஞ்சு கலர் இருக்கான்னு கேட்டால் எல்லோரும் ஆரஞ்சு கலரை வாங்கினதுனால ப்ளூ கலர் ஒன்லி அவைலபிள்ன்ட்டாங்க. இவர் சரி பரவாயில்ல விடு, ப்ளூவும் நல்லா தான் இருக்கும், என்ன இருக்க விட மாட்டேங்கண்ணா. தெம்பி என்னடா போவோமா, ஸ்டொக்கு இல்லாமல் ஆயிருப்படா தெம்பி. சரி அப்படின்னு இப்போ ஒரு பட்ஜெட் ஃபோன் தான், அவசரத்துக்கு நம்ம எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அவசரத்துக்கு பட்ஜெட்டில் துண்டும் விழக்கூடாதுல, அதையும் பார்க்கணும். ஒரு 400 ரிங்கெட்டுக்கு ஒரு ஃபோன் ஒன்று இவர் லக்கு கிடச்சிருக்கு. இவர் இப்போ உடச்சி 1 hour தான் ஆகுது. உடச்ச கையோட 1 hourக்குள்ளே ஃபோன் வாங்க போகிறோம். ஏன்னா தங்கச்சியோட பேசாமலும் ஏஐயில் வந்து உங்களை தொல்லை கொடுக்காமலும் இவரால் இருக்க முடியலை. ஒரு நீங்கள் பார்த்துருக்கணும், நான் கேமரா எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். சரி வேணாம், பெரிய மனுஷன் அழுறதை எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு பேசாமல் விட்டுட்டேன். அதான் இருட்டு ரூமுக்குள்ளே இப்படி படுத்துருந்து என்னடான்னு கேட்டால், உனக்கு நான் செலவு வைக்கிறேன் தெரியுது இல்லை, அப்புறம் வைக்கிறேன், எதுக்கு உடைக்கிற? அது உடைச்சிட்டேன் தம்பி. சரி இப்போ போய் வாங்குவோம். இப்போ நாங்கள் அப்படியே போயிட்டு ஃபோன் வாங்குறதெல்லாம் அப்புறம் சொல்கிறாரு, பார்த்தியா தம்பி ஃபோன் உடைச்சதுலேயே ஒரு நல்லது என்ன, ஒரு 100 நாள் சேலஞ்சுக்கு ஒரு கண்டென்ட் ஏன் சார்பாக கிடச்சிருக்குல்ல. ஏன்டா ஒரு வீடியோவுக்கு 400 வெள்ளியாடா செலவு பண்ணுறது? பார்த்தீங்களா, அவங்க நினச்சா வியூஸ் கொடுத்தாங்கன்னா நீ செலவு பண்ண 400க்கு 800 திருப்பி தருவாங்கடா. இங்கே பாருங்க ஃபோன் வாங்க போகிறதுக்கு எப்படி ரெடியாக இருக்காங்க. சரி இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் நாங்கள் இப்போ போய் ட்ரெயின் பிடிச்சி போகிறதுக்கு அங்கே ஃபோன் வர ஸ்டொக்கு முடிஞ்சு போச்சுன்னா அறிய நான் டாக்ஸியில் போயிடுவோம் டக்குன்னு. வாங்க லோயட்டுங்கிற ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம். அங்கே தான் அந்த இன்ஃபினிக்ஸுங்கிற ஒரு கம்பெனியோட அஃபிஷியல் கான்செப்ட் ஸ்டோர் இருக்குது. போவோம். இவர் கேட்குறாரு, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, வந்து கேட்குறாரு, தெம்பி புது ஃபோன் வாங்க போறியா? ஆமாம். என்ன ஐஃபோன் வாங்க போறியா? ஆமாம். மூஞ்சிக்கு 5000 வெள்ளிக்கு இருக்குது ஐஃபோனு. 5000 வெள்ளியோட ஃபோன் அங்கே இருக்குது, 400 வெள்ளியோட ஃபோன் அங்கே இருக்குது. ஸோ இவரே சொன்னார், தங்கச்சியோட ஃபோன் பேசுகிறதுக்கும் ஏஐ க்ரியேட் பண்ணுறதுக்கும் தானே இந்த ஃபோன் எனக்கு போதும் அப்படின்ட்டு இப்போது வாங்க போகிறோம். சரி போமா. இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஃபோனை உடச்சவன் திருப்பி லேசாக கலட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி நாங்கள் அப்படியே டாக்ஸியில் ஏறி அங்கே போயிட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னிங்க. லோயட் பக்கமெல்லாம் நான் போகிற பிளானே இல்லை, இப்போ இவனால் போகிறோம். சரி நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வ்ளாகை. வாங்க. $8325 பாருங்கள். இதான் வருதா? This world is so cold and deceiving, filled with lies and disguises. அங்கே பாருங்களேன், உடைக்கும் போது அழுது போட்டு இப்போ முன் சீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வாங்க பாருங்க. நாங்கள் போகிற ஏரியா பக்கமெல்லாம் அடிக்கடி போவோம். இப்போ போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக போகிறோம். Whenever you want me, I'm here for you. I make you brand new. All of them flaws, baby, what's the use? Let's bang the truth. I can give you a vibe and a reason. You just have to give in to the feeling. Don't you know that believing and seeing? Let me paint you a world you can dream it. I can make it colorful, I can make the sharpness blur, I can make it possible, I can make the surface pure. சிரிக்கிறான், கெக்கலாம் கொட்டி சிரிக்கிறான். என்னன்னு கேட்டால் அவன் ஃபோன் வாங்குற இடம் வந்துருச்சான். இங்கேயே சீட் பெல்ட் எல்லாம் கட்டி விட்டாரு பாருங்க, பாதி தூரத்துலேயே. Whenever you want me, I'm here for you. I make you brand new.
வர பாருங்க சாதனை பண்ணிவிட்டு அம்மா Take you for a ride. I can fix it up, I can change your life. 100% enhanced with fine. Talk to me, change the side. கேட்டாங்க பாருங்க சிரிக்கிறத பாருங்க. உனக்கு கண்டென்ட் அதை சந்தோஷப்படும். கண்டென்ட் இப்போ அந்த கடையை தேடணும். ஃபோனை கொடுங்க, அதில் தான் அட்ரஸ் இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள் இன்ஃபினிக்ஸ். போய் ஃபோனை வாங்கிட்டு சொல்கிறேன். காய்ஸ் இந்த ஃபோன் தான் வாங்க போகிறோம். நாங்கள் தேடின ஆரஞ்சு கலர் வந்து இல்லை. ஸோ இந்த ப்ளூ கலர் தான் இருக்குது. இது ஓகேவா உனக்கு? சரி நம்ம போய் ஸ்டாக்காக பார்ப்போம். காய்ஸ் கேட்டிருக்கோம், அவர் ஸ்டோர் ரூமில் போய் எடுக்கிறேன்ட்டு போயிருக்காரு. ஆரஞ்சு கலர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ப்ளூ எடுக்கலாம். Orange color. Yeah. Open it. Yes. Cash or card? Card. Touch and go. இருக்குது. ஸ்கேன் பண்ணு. சந்தோஷமா சிரிக்கிறான் பாருங்க. கைஸ் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஸ்டாக் இல்லை. பட் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ஆரஞ்சு கலர் இருக்குது. இவருக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்க முடியலை. ஆனால் ஐஃபோன்கிட்ட பார்க்கும்போது டக்குன்னு ஐஃபோன் மாதிரி ஒரு ஃபோனு ஆரஞ்சு கலரே ஆசைப்பட்ட கலரே கிடச்சிருச்சு. எங்கேயும் பக்கம் இப்படி தூக்கிட்டு நல்லபடியாக கொண்டு தெரியலாம். இதை எப்போ உடைக்கிறதா உத்தேசம்? இல்லை அது ஒரு 6 மாதம் போட்டு பார்த்தீங்களா? 6 மாதத்தில் உடைக்கிறாரா? I need your name and phone number. காய்ஸ் இங்கேயே நாங்கள் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஓகே The case, charger. ஓகே. எங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ரொம்ப லைட்டாக இருக்குது. இவனுக்கு உடைக்கிறதுக்கு இன்னும் வசதி. ஒரு வைஃபையில் கனெக்ட் பண்ணி காட்ட போகிறாரு. ஏதாவது இந்த வீடியோ குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. Now I'll put inside the box. Put inside the box. I shut down the phone. Yes. காட்டு. இல்லை பேக்கோட காட்டு. இருக்கு. காய்ஸ் எனக்கு செலவு வச்சு போட்டு சிரிக்கிறான். அதுவும் இவர் சொல்கிறாரு பரவாயில்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பிளோட ஆரஞ்சு கலரில் கிடைச்சதே அவருக்கு சந்தோஷமாக இருக்கான். சரி நம்ம அப்படியே இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமாம் நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு மிச்ச கதையை சொல்கிறேன். டாக்ஸியில் ஏறிட்டோம். சாப்பிடாம வந்தேன்னா பசிக்குது, கபான்னு பசிக்குது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இவர் இருக்க விட மாட்டார். புது ஃபோனை செட்டப் பண்ணி கொடுன்னாரு. பேசாமல் ஒரு ஓரத்தில் உட்காருன்னு இவரை மிரட்டி உட்கார வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். காய்ஸ் நான் வரும்போதே சொல்லிட்டு, இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம், வரும்போதே சொல்லிட்டு வந்து எங்கே பாடங்கிரை வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன் இவர்கிட்ட. எனக்கும் மிஸ்டேக்கும் பசிக்குது. இவருக்கு ஃபோன் வந்த எக்ஸைட்மெண்ட்டில் வயிறு ஃபுல்லாகிடுச்சான். நான் சொல்கிறது எடு வெளியே. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் உனக்கு செட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவர் ஆசைப்பட்ட மாதிரி ஆரஞ்சு கலரே கிடச்சிருச்சு. பரவாயில்ல, எதிர்பார்க்காம. நானும் மிஸ்டேக் எதிர்பார்க்கல. ஆனால் நீ எதிர்பார்த்து தானே பிளான் பண்ணி தானே உடைச்சேன். தவறு விழுந்தது. இவ்வளோ காலம் பாவிச்சேன் அப்படி உடைப்பேன். அப்போ பெருசாக இது மாதிரி பேசுனேன். ஆமாம் நான் தான் உடைச்சேன் இப்போ என்ன அப்படின்ட்டு வரைக்கும் கொஞ்சம் பம்ப தெரியும்.
ஸோ இந்த ஃபோன் இன்றைக்கி வாங்குவோம், இந்த பிராண்டு அதெல்லாம் தெரியாது. பட்ஜெட்டில் டக்குன்னு இவருக்கு ஒரு ஃபோன் வேணும். டக்குன்னு ஒன்று பார்த்தோம், பிடிச்சோம், தூக்கினோம், வந்துட்டோம். சரிங்க, நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு 1/2 hour கழித்து இதை செட் பண்ணி இவரோட கையில் கொடுக்குறத உங்களுக்கு காட்டுறேன். 1/2 hour லேட்டர் வந்து டயர்டில் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டோம். இப்போ தான் 20 minutesல வர்றேன்ட்டு போனேன், லேட் ஆயிடுச்சு. சரி, இது இவரோட பழைய ஃபோனு பாருங்கள். இது பழைய ஃபோனு. இந்த ஃபோனை கிட்டத்தட்ட ஆக்சுவலி இந்த ஃபோன் வந்து நான் மிஸ்டிக்கு வாங்கினது, கிஃப்ட் பண்ணது. எப்போ 2020 மிஸ்டியோட 27வது பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணது. இப்போ 6 வருஷமாக. இப்போ தான் இவரும் ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கேன். சிரிக்கிறாம இருங்க, கொலை பண்ணிட்டு உட்காந்து. சரி, நம்ம இவருக்கு இந்த புது ஃபோனை செட்டப் பண்ணி கொடுத்து புது ஃபோனை கையில் கொடுப்போம். சாப்பிட்ற வரைக்கும் பேசாமல் இருந்தார். அதுக்கப்புறம் நான் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன், குறுக்கையும் மறுக்கையும் அப்படின்றது. தம்பி டீ குடிக்கிறீங்களா? தம்பி நைட்டுக்கு ஏதாவது டின்னருக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா? தம்பி காலம் முக்கட்டுமா? இவன் அலப்புற அதான் இவன் ஃபோனை தர வரைக்கும். ஃபோனை கொடுத்தோம்னா எடுத்துகிட்டு போய் தங்கச்சியோட உட்காந்து அப்படின்னு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். சரி, நம்ம இப்போ செட் பண்ணுவோம். நம்மளால் ஐஃபோன் தான் வாங்க முடியலை, அது மாதிரி ஒரு கலரில் என்னத்தையாவது வாங்குவோமே. இப்போ தூரத்தில் வச்சு பார்க்கும்போது இப்போ தெரியுதா? இப்போ ஐஃபோன் மாதிரி தெரியுதா? கிட்டத்தில் வச்சு பாருங்க, அப்படி இருக்கு. 3 இருக்கும். இதில் வந்து 3க்கு பதிலாக ஒரு இந்த ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்காங்க. இப்போ தூரத்தில் பாருங்கள், கையில் ஐஃபோன் வச்ச மாதிரி இருக்குமா? இப்போதைக்கு இதால் நம்மளுக்கு முடியும். ஒரேஞ்ச் கவரே இருக்குது. அந்த புது அன்பாக்சிங்கோட அந்த ஸ்மெல்லு தாங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு என்னங்க இவன் ஃபோன் மேல் ஆசையாக இருக்குது. வேணாம் உனக்குன்னு நீ உனக்குன்னு வாங்கினது. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உடச்சி வாங்கியிருக்காரு. இதை நான் எடுக்கட்டுமா? இல்லை வேணாம். சரிங்க, நான் செட்டப் பண்ணிவிட்டு காட்டுறேன். காய்ஸ் இங்கே பாருங்கள், கழுத்து வலிக்க இவரோட பேங்க்கு, வாட்ஸ்அப்பு, லொசுக்கு எல்லாத்தையும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இவராச்சு, இவரோட ஃபோன் ஆச்சு. இது அப்படி ஓகே காய்ஸ், இவரோட பழைய ஃபோனுக்கு சுவாகா தான். இவரை இனி மியூசியத்தில் தான் வைக்கணும். சந்தோஷமா? பார்த்தீங்களா, தூரத்தில் இருந்து பார்த்தா கௌசிக் கையில் ஐஃபோன் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ கௌசிக் எடுத்து நான் பண்ணுவார், நான் அடித்து சொல்கிறேனே. இப்போ நைட்டுக்கு நாங்கள் தூங்குன மாதிரி தான். பக்கத்து ரூமில் இருந்து நைட்டுக்கு என்னென்னு பார்த்தா ரிங்டோன் பார்த்துக்கிட்டு இருப்பார். எந்த ரிங்டோன் வைக்கலாம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இன்னும் வைக்கல. என்ன தெரியுமா பண்ணுவான் கடைசியில்? தம்பி ஏதாவது நல்ல இங்கிலீஷ் பாட்டு, நல்ல தரமான இங்கிலீஷ் பாட்டு ஒன்று வச்சு கொடுக்குறியா அப்படின்னு என்கிட்ட தான் வருவார். இப்போ இவரோட ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் இப்போ செட் பண்ண போகிறோம். எனிவேஸ் பாருங்களேன், அதுக்குள்ளே ஒரு மெஸ் ஆக்கிட்டேன் நான். இப்படியே நம்ம ஃபோனை செட் பண்ணி ஆமாம், எத்தனை மணி? 6:30 ஆகுதுங்க. ஐயா, இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் வ்ளாகுக்கு அது. ஏதோ கௌசிக்கு வந்து அவன் புது ஃபோனும் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கண்டென்ட்டும் கொடுத்துட்டான். சந்தோஷம். ஆமாம், என்ன இந்த ஒரு வ்ளாகோட காஸ்ட் வந்து 400 ringgit. இட்ஸ் ஓகே. நாளைக்கு உங்களை அடுத்த கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறேன் சத்தியமாக தெரியல. கண்டென்ட்டுக்காக என்னத்தையும் உடச்சி விட்றாரு. இவர் பாப்பாரு, கண்டென்ட்டுக்கு பஞ்சப்படுறானே பையன், என்னத்தை உடைக்கலாம்? நீ எதுவும் உடைக்க வேணா, பேசாமல் இரு. ஓகே, உங்களை நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். Until then, it's Nupstick family signing off. Take care. Bye.